ரஜினி உட்காந்து சொல்கிறாரு, ரஷகர் இவங்கெல்லாம் பணக்காரங்க தெரியுமா? யார் எங்களை? இந்த தெலுங்கு பசங்கள்லாம் பணக்காரங்க ஃபில்ம் ஸ்ட்ரீட்டில். அப்போ உண்மையில் எனக்கு வந்து ஊர்லேருந்து 350 ரூபாய் மணி ஆர்டர் வரும். என்னை பார்க்குறதுக்கு வரும்போதெல்லாம் 100-50 கொடுப்பாங்க. எங்கள் அக்கா, எங்கள் மாமாவோ, எங்கள் அப்பா. அதே பெரிய காசு சார். ஆமாம், 3 ரூபாய் சாப்பாடு சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தேய்க்கிறது ப்ரஷ் வாங்க மாட்டேன் நான். ரஜினி சொன்னது, யார் ரூமில் இருந்தால் அவங்க ப்ரஷ் தேய்ச்சி விட்டுட்டு போயிடுவார். சொல்லணும் தேவையா? அன்றைக்கே ஸ்டாரு அந்த ஸ்டேஜில் ரஜினி, அன்றைக்கே ஸ்டார். அது அவர் வந்து அந்த பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு பழசு நினைக்கணும் சார். என்னுடைய லைஃப்பில் கூட நான் என்ன, என்னோடய ட்ராவலிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, நடந்தது நினச்சி பிரயோஜனம் இல்லை, நடக்க போகிறது நினச்சி இல்லை. இன்றைக்கி நாளைக்கு உண்டு, நேற்று உண்டு. உண்மை இல்லையா சார்? உண்மை. ரெண்டாவது, நேற்று நினச்சாதான் நம்ம என்ன பண்ணோம், என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கணும். கரெக்ட். அதனால் ரஜினி பொறுத்தவரைக்கும் அவர் பழசு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் முன்னுக்கு போயிட்டு. கரெக்ட். தவறுகள் இருக்கலாம், பல மாதிரி பேச்சுகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஒரு அற்புதமான மனிதன். அவர் ஒரு சக்ஸஸ்க்கு he deserves it. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.